வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேட். கைட் 3.0க்கு ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த லாகின் ஸ்க்ரீன்லேருந்தே மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு உங்களுடைய லிங்க் வந்து kite3.0.com ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் யூசர் நேம் அடிப்பீங்க அண்ட் லாகின் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி வந்துடும். உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி வேணுங்கிற ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த யூசர் நேமை அதுவாக ரிமெம்பர் பண்ணிக்கும். ஓகேங்களா. நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் அடிச்சு சொல்ல போனீங்கன்னா போதும். ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஈக்விட்டி ஃபண்டு, கமாடிட்டி தனியாக ஒரு ஃபண்டு, இது வந்து எவ்வளோ ஃபண்ட் அவைலபிள் இருக்குது, அக்கௌண்ட் வேல்யூ, டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ஃபண்டோட வேல்யூ, அதில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இங்கேயே வந்துடும். ஸோ இப்போ ஹோல்டிங்ஸுடைய ப்ராஃபிட் லாஸு இதெல்லாம் இங்கே வந்துடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்க்கணும் அப்படி பார்த்துக்கலாம், இல்லை இது பிஎல் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும் அப்படி பார்த்துக்கலாம். இந்த ஒவ்வொரு கட்டமும் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு ஷேரோடைய அளவு இதை பொறுத்து அது மாறும். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, இப்போ அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கலரு, கட்டத்தோட சைஸ் எல்லாமே மாறும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் ஓவர்வியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கடந்த 1 இயரில் மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றது ஒரு ஓவர்வியூ, நிஃப்டி 50 ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொசிஷன்ஸ்னால் இன்றைக்கி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க இல்லை எஃப்என்டோ பண்ணுறீங்க, அந்த பொசிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன்ஸ் இங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களை மார்க்கெட் வாட்ச் இருக்குது. மார்க்கெட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் டாப்பில் இருக்கும். ஓகேங்களா. பின் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த நிஃப்டி சென்செக்ஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேறு எதுவும் வேணும், இப்போ இன்ஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போய்ட்டு மோரில் போய்ட்டு இங்கே பின் அப்படின்னு இருக்கீங்களா, அதில் நம்பர் 1 கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டிக்கு பதிலாக இன்ஃபி வந்துடும், இங்கே வந்துடும். அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்தது எஸ்பிஐ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டாவது இருக்குல்ல எஸ்பிஐ வேணும்னா இங்கே பின் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்பிஐ வந்துடும். ஓகேங்களா. இது ஒரு மாற்றம். நீங்கள் நேராக இங்கேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆகிடும். இங்கே ரைட் சைடில் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு புது டேப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் இங்கே இது இந்த மோரில் போய்ட்டு பாப் அவுட் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சார்ட் பாப் அவுட் ஆயிரும். இது வந்து உங்களுடைய என்ன செட்டிங்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் நைட் மோடில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இப்படி நைட் மோடில் வருது. இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெரோதா பையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்லேருந்தே ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் எங்கே ப்ரைஸ் வேணும்னு. இப்போ அந்த மாதிரி இதில் கைட்டில் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரேடர்ஸ் ஆதங்கப்பட்டதுனால அவங்க என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்தே பை செல் பண்ணலாம், இல்லை செல் கிளிக் பண்ணி செல் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பை செல் அதை டாகல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை இது எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ப்ரைஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். 900.2 தான் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், அதுவே ஃபில் ஆகிக்கும். இல்லை எனக்கு வந்து 900 இல்லை வேறு எதோ ஒன்று இந்த டெப்த்தில் இருக்கிறதுல எதோ ஒன்று பண்ணால் அந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த ப்ரைஸ் ஃபில் ஆயிரும் பை செல்லுக்கு. ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா கீழே நீங்கள் பொசிஷன்ஸ் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், இல்லை இங்கேயே எக்ஸிட் ஆகிறதுனாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இங்கே எக்ஸிட் ஆட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது வந்து சார்ட்லேருந்தே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சார்ட் மட்டும் தான் அட் டைமில் பார்க்க முடிஞ்சது. எனக்கு வந்து 2-3 சார்ட் வேணும், இப்போ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 4வது வேணும், இல்லை ஒரு 2வது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, டிஸ்பிளேயில் போய்ட்டு இங்கே எவ்வளோ சார்ட்ஸ், 2 சார்ட் வேணுமா 4 சார்ட் வேணுமா, எனக்கு 4 சார்ட் வேணும்னு சொல்கிறேன். 4 சார்ட் வேணும்னே என்னென்ன வேணும்னு கேட்குது. நம்ம மார்க்கெட் லிஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு என்னென்ன சார்ட் வேணுமோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா டன் கொடுத்தீங்கன்னா 4 சார்ட்டும் இங்கே அடுத்த டேப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த 4 சார்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு எது உங்களோட ஸ்டடீஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏடிஆர் பேண்டு அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் ஏடிஆர் பேண்டோடு வரும். எப்படி பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து எனக்கு இந்த ஸ்டடீஸ் வந்து எனக்கு வந்து ஒரு அலிகேட்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அலிகேட்டர் வந்துடும். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறோம்லாம். இல்லை நீங்கள் காமனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா, சில இந்த வால்யூம் மட்டும் வச்சுக்கேன் நான், அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அப்போ அடிக்கடி ட்ரேட் ஆகுது இல்லைங்களா,
ட்ரேடிங் தகுந்த மாதிரி இல்லை எல்டிபி அந்த லாஸ்ட் ட்ரேடிங் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மேலே இருக்கிற டேப்பில் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சார்ட் வச்சுருந்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு சார்ட் வச்சுருக்கேன், ப்ரைஸ் மாறும்போதெல்லாம் இங்கே வந்து மாறும். இதுவும் 4 சார்ட் வச்சுருக்கனால 4ல் எதில் ப்ரைஸ் மாறினாலும் டக்குன்னு அதுவும் மாறிடும். அந்த மாதிரி ஓகேங்களா. இது ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு நிறைய டேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மறுபடியும் இங்கே வரும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் உங்களுடைய இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணினா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோவோட வச்சுக்கலாம் நீங்கள். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ். இப்போ பொசிஷன்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பொசிஷன்ஸ்லேருந்தே எல்லாத்தையும் பண்ணலாம். இங்கேருந்து டைரெக்டாக எக்ஸிட் பண்ணலாம். இல்லை 4-5 செக் பண்ணிட்டு நீங்கள் 4-5 பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா 4-5 பொசிஷன் செக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிரும். 4-5 செக் பண்ணோன்னே எக்ஸிட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே இருக்குது இல்லைங்களா, எக்ஸிட் 1 பொசிஷன். அதே மாதிரி ஒரு 2-3 செக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் 3 இருந்ததுன்னா 3ன்னு வரும். ஸோ எக்ஸிட் 3 பொசிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அட் டைமில் எக்ஸிட் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாட்சில் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸிட் பண்ணாலும் இங்கேயே பண்ணலாம், ஆட் பண்ணாலும் பண்ணலாம். கன்வெர்ட்னா இன்ட்ராடே டு டெலிவரியும் டெலிவரி டு இன்ட்ராடே அந்த மாதிரி. இன்ஃபோனா அந்த உங்களுடைய ஆர்டர் இன்ஃபோ. இது உங்களுடைய ஆர்டர் இன்ஃபோ. அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட் நமக்கு தெரியும். மார்க்கெட் டெப்த்து. இந்த மார்க்கெட் டெப்த் இருக்கு இல்லையா, இங்கேயும் நீங்கள் வந்து பை இல்லை செல் நேராக அந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பையோ செல்லோ எது வேணுமோ போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் விட்ஜெட். இந்த ஸ்மால் கேஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் கேஸில் இருந்து இவங்க டீட்டெயில் கொடுக்குறாங்க. இப்போ இங்கேருந்தே நீங்கள் ஸ்மால் கேஸ் க்ரியேட் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ அடுத்து ஹோல்டிங்ஸில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான சார்ட் ஒரு லைன் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பார்த்தா ஒரு ஓவரால் வியூ தெரியும். லாஸ்ட் 1 இயரில் ஆர்டிடெக்ஸ் வந்து இப்படி கீழே போயிருக்கு, இல்லை எல்என்டி ஃபினான்ஸ் வந்து மேலே போயிருக்கு, அந்த மாதிரி. இப்போ இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸிட், இங்கேருந்து டைரெக்டாக எக்ஸிட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, சார்ட் பார்க்குறது, மார்க்கெட் டெப்த்து அண்டு ஸ்டாக் விட்ஜெட், இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சார்ட்ஸில் இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் செலக்டர். இங்கே வந்து ரேஞ்ச் செலக்டர் அப்படின்னு டிக் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கும், ரேஞ்ச் செலக்டர் இருக்கும். நீங்களாக வேணுங்கிற இடத்துல நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 1 இயருக்கு பார்க்கணும், இல்லை ஜனவரி 2018 வரைக்கும் பார்க்கணும். முன்னாடி வந்து நீங்கள் தனித்தனியாக போய் கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்களா, அது இல்லாமல் நீங்கள் நேராக அப்படி செப்டம்பர்லேருந்து பார்க்கணுனாலும் இப்படி பார்த்துக்கலாம் 1 ஹவர். இது வந்து ஹவர்லி சார்ட்டு. இதே மந்த்லி சார்ட் அப்படின்னா உங்களுக்கு பல வருஷம் இருக்கும். இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 1990 இருக்கும் போல் ரிலையன்ஸுக்கெல்லாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ வந்து கைட் அண்டு கியூ ரெண்டுக்குமே ஒரே லாகின் ஐடி தான், ஒரே பாஸ்வேர்டு தான், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் கியூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கைட்லேருந்து நீங்கள் கைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அது ப்ரொஃபைல் வரும் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து பேக் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேக் ஆஃபீஸ் தான் கியூ. இல்லை காயின், வார்சிட்டி, பல்ஸ், இதை நீங்கள் எதுக்கு போகிறதுனால நீங்கள் இதுலேருந்தே டைரெக்டாக போய்க்கலாம். இப்போ நான் பேக் ஆஃபீஸ் போய் காட்டுறேன். பேக் ஆஃபீஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கியூ தான். டைரெக்டாக கியூக்கு வந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணணும். இனிமேல் கியூக்குன்னு தனியாக லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து இல்லைங்களா, அது இனிமேல் கிடையாது. அடுத்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் போடும்போது இப்போ பை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா பிரேக். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இது கீழே வரதுனால நமக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து அந்த மூவ் பண்ணிக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்கோ அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது இந்த இடத்த வந்து ஞாபகம் வச்சுக்கும். அடுத்த தடவை நீங்கள் எங்கே போய் பை செல்னு போட்டாலும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இல்லை பைன்னு போட்டாலும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இது ஒரு நல்லது. ஏன் அப்படின்னு ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, இந்த மோர் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது பல நாட்களாக நம்ம கண்களில் படாமையே இருக்குது நிறைய பேருக்கு. ஓகேங்களா. இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களாம் சரி, இதில் நிறைய இந்த பிரேக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஆர்டர் டைப்பு. இந்த இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்காவான ஆர்டர் டைப். நீங்கள் வந்து டார்கெட்டும் போட்டு வச்சிடலாம், ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சிடலாம். ஒன்றில் கவர் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டு வச்சு டார்கெட் வந்து அன்லிமிட்டடாக விட்டுடலாம்.
இந்த ஆர்டர் டைப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து என்னென்னா போட்டு வச்சுட்டு இப்போது நீங்கள் ஆர்டர் ஒன்று பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி மேலே போக 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 இன்னும் மேலே போகும், இன்னும் மேலே போகும்னு நினைக்கும். கீழே வர வர அப்பயும் இன்னும் மேலே போகணும்னு தான் நினைக்கும். அதனால் அந்த ஸ்டாப் லாஸை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது, டார்கெட் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் சூப்பராக ட்ரேடிங்கில் வந்து எங்கேயோ போயிடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த பிரேக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் எல்லாமே இன்ட்ராடேக்கு பர்டிகுலராக. மெயினாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரேக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர்லாம் பார்க்குறதுக்கு இப்போ வசதியாக இருக்கும். இந்த மோர் ஆப்ஷன்ஸ்ன்றது நான் கொஞ்சம் கண்ணில் படும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த முன்னாடியெல்லாம் என்னென்னா, இப்போ பை பண்ணுறீங்க, பிரேக்கெட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா முன்னாடி இந்த இது கிடையாது, ஸ்டாப் லாஸ் கிடையாது, இல்லாமல் இருந்தது. எஸ்எல் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னீங்களேன், எனக்கு வந்து 1090 வந்தால் வாங்கணும், ஓகேங்களா. அதுக்கு ட்ரிகர் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் என்னென்னா 1089 இல்லை ஒரு 1086 ஏதோ ஒன்று. இப்போ இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலதெல்லாம் பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகிற டைமில் என்ன ஆகும்னா டக்குன்னு மேலே போயிடும். உங்களுக்கு அந்த ப்ரைஸே ஆர்டரே எக்ஸிக்யூட் ஆகாமல் டக்குன்னு மேலே போயிடும். அது இல்லாமல் ஒரு அந்த எக்ஸிக்யூட்டிங் பாசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி எஸ்எல் ஆர்டர் கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1086 வந்தோடனே வாங்குறதுக்கு ஆர்டரை போட்டுரும், மார்க்கெட் ஆர்டரை போட்டுரும் 1090 வரைக்கும். இந்த 1086லேருந்து 1090 வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரைஸில் அதை வாங்கிடும். கண்டிப்பாக உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். அந்த மாதிரி மீனிங் இருக்குது. இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. முன்னாடி வந்து லிமிட் ஆர்டர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் 1090ன்னு போட்டிங்கன்னா 1090க்கு யாராவது விற்றா மட்டுமே உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இன்ஃபோசிஸ் எல்லாம் பரவாயில்ல, ஏன்னா அது லிக்விடிட்டி நிறையா இருக்குது, நிறைய கண்டிப்பாக யாராவது விற்பாங்க. இப்போ இந்த லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ப்ரைஸுக்கு அன்றைக்கி போடுற குவான்டிட்டி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும்னு உத்தரவாதம் கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் அ மார்க்கெட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் வந்து உத்தரவாதம் கிடையாது. அந்த எஸ்எல் ஆர்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற ரேஞ்சுக்குள்ளே அது கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும், ஓகேங்களா. அடுத்து இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கவர் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா. கவர் ஆர்டர் வந்து முன்னாடி மார்க்கெட் ஆர்டர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா லிமிட்டு அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர் ஆர்டர்லேயும் உங்களுக்கு லிமிட் ஆர்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட்டு தான் நமக்கு. ஸோ இது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கைட்டு 3 வந்து லைவாக வரப்போகுது. இப்போ எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து இது டிஃபால்ட் ஆகிரும். ஸோ புதுசாக ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இந்த கைட் 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பழசையும் புதுசையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க நீங்கள் இந்த கம்பேரிசன் வீடியோவை பார்த்து நீங்கள் படிங்க. மெஜாரிட்டி வந்து நமக்கு சாதகமான வசதிகள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெரோதா ஆரம்பித்த நிதின் வந்து ஒரு ட்ரேடர். அவர் வந்து என்னென்ன வசதிகள்லாம் எதிர்பார்த்தாரோ, இல்லை மற்ற பொதுவாக என்னென்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் என்னென்ன வசதிகள் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த கம்பேரிசன் பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவசரத்தில், நம்ம பதற்றத்தில் நம்ம டக்குன்னு மாற்றி போட்டுருவோம், ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம போன வீடியோலாம் நான் சொல்லிடுவேன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் ட்ரேட் 123 அப்படின்றதான் நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டில், நம்மளுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில். நீங்கள் அதுலேயும் நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், ட்விட்டர் ஹேண்டலுடைய லிங்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போல் ஒன்று வச்சுருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் ஓட்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சேனல் தமிழ் ட்ரேடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே.